பெண்கள் பைத்தியக்காரியா, கோபக்காரியா, பொய்க்காரியா, சண்டைக்காரியா, இல்லைன்னா மனம் ரொம்பவே அழுத்தமாகி ஸ்ட்ரெஸ்ஸா, மென்டலா, இப்படியெல்லாம் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு நபராக தான் நானும் இருந்திருக்கணும். நான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னை தெரிந்து கொள்ளாவிட்டால் நான் என் துக்கத்திலேயே மூழ்கி போயிருந்திருப்பேன். அவ்வளவு தொல்லைகள், அவ்வளவு தடைகள், அவ்வளவு இழப்புகள் என்னுடைய வாழ்க்கையில. எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று இழந்தேன். கர்த்தர் என்னிடத்திலிருந்து நிறைய காரியங்களை இழக்கும்படிக்கு செய்தார். நிறைய காரியங்களை இழந்து பல வரங்களினால என்னை அலங்கரித்தார். ஆனா இந்த பூமியிலே நான் நிறைய காரியத்தை இழந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை இழந்து விடாதபடிக்கு கர்த்தரை பிடித்து கொள்ளத்தக்கதாக அவர் என்ன பலமாய் அவருடைய பணிக்கென்று அழைத்தார். நானும் கர்த்தரும் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களிடத்துல என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடந்த பல காரியங்களை சாட்சியா சொல்றதுக்காக, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். இப்படி பல வசனங்கள் நம்மை அனுதினமும் தேற்றும். டே பை டே, அவர்லி, மார்னிங் டைம், நைட் டைம், எனி டைம் கர்த்தர் நம்மை தேற்றுகின்றவராகவே நம்முடன் இருக்கின்றார். என்னை வாலிப வயசுல கர்த்தர் உன்னை நான் ஊழியத்துக்கு அழைத்து கொண்டேன் என்று எனக்கு தெரியப்படுத்தின பொழுது முதலாவது நான் செஞ்ச ஒரு காரியம், அவரிடத்துல கேட்ட கேள்வி, என்ன போய் தெரிந்து கொள்கின்றீரே, நான் எதற்கும் பயன்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் மக்கு சாம்பிராணி, மட சாம்பிராணி, வெட்கப்படுவேன், பயப்படுவேன், தைரியமாக எந்த காரியத்தையும் செய்வதற்கு முற்பட மாட்டேன், வேலை விடுவாங்க, அந்த வேலைகளை செய்து முடிப்பேன். என் தாய் தகப்பனார் என்னை ஒரு நர்சிங்க்கு படிக்க வைத்தார்கள். நான் நர்ஸாக படித்து முடித்தேன். முடித்து அந்த 3வது ஆண்டு முடித்து வெளியில வர பொழுது, அந்த 4ஆம் ஆண்டு அந்த நாட்களிலே கர்த்தர் என்னை தாயின் கருவிலேயே உன்னை எனக்கென்று பிரித்தெடுத்தேன், இந்த வார்த்தைய அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தார். ஸ்டார்டிங்ல இது எனக்கு சொல்லும் பொழுது கஷ்டமா இருந்தது. கர்த்தர் என்னை அழைக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. ஒரு முறை நான் ஒரு வாலிபர்கள் கூட்டத்திற்கு போய் அமர்ந்தேன். அந்த வாலிபர்கள் கூட்டத்தில் செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. செய்தி கொடுக்கும் பொழுது இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் அங்கே வருகின்றது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த செய்தியை தான் எனக்கு நேராக கொடுக்கப்பட்டது. ஒன்றுமே எனக்கு புரியலை. என்னை ஊழியத்துக்கு அழைக்கின்றார் மட்டும் எனக்கு தெளிவாக தெரிகின்றது. கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏனென்றால் பாட்டு பாட தெரியாது, கொஞ்சம் ஜெபிப்பேன், பைபிளை சுத்தமாக எடுத்து வாசிக்க மாட்டேன். ஆனால் பைபிள் ஸ்டடியில் போய் உட்காந்துக்குவேன். பைபிளை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள ஆசைப்படுவேன். பைபிள் ஒரு நேரம் எடுத்து வாசிப்பேனே தவிர ரெகுலராக பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கமே என்னுடைய வாலிப வயதில் எனக்கு இல்லை. என்ன பார்த்து கர்த்தர் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை அழைக்கின்றேன் என்று சொன்ன பொழுது என்னை குறித்து எனக்கே ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஒரு வசனத்தை முழுசாக சொல்ல தெரியாது, என்ன போய் கர்த்தர் ஊழியத்திற்கென்று அழைக்கின்றேன் என்று சொல்லுகின்றாரே, ஒரு பொறுமையாக உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு முடியலை, என்னை போய் ஊழியத்துக்கு அழைக்கின்றாரே, இப்படி தான் நான் நினைச்சேன். நிறைய தாளந்துகள் இருக்கு, பாட்டு நல்லா சூப்பரா பாடுறாங்க, ராகமா பாடுறாங்க, பைபிள் நல்லா சொல்றாங்க, திறமையா பைபிளை ஸ்பீடா எடுத்து வாசிக்கிறாங்க, இவங்களாம் தான் ஊழியத்துக்கு வரணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தேன், அதனால வேலைக்கு போனோம், சம்பாதிக்கணும். ஸோ நான் ஊழியத்திற்கென்று அழைக்கப்படுகின்றேன் என்ற ஒரு செய்தி தேவன்கிட்ட இருந்து என்னுடைய ஆவியில அல்லது செய்தி மூலியமாக
நிறைய புத்தகங்கள் மூலியமாகலாம் நான் அந்த வசனங்கள் எனக்கே வரும். அப்போ என்ன அதால ஜீர்ணிச்சிக்கவும் முடியாது. என்னால ஓகே நான் ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு அர்ப்பணிக்கவும் எனக்கு தெரியல. ஒப்பு கொடுக்க தெரியல. எல்லாத்துக்குமே டிஸ்டர்பன்ஸா இருந்தது. ஒன்றுமே இல்லாமையிலிருந்து ஒருவரை தூக்கி, குப்பையிலிருந்து ஒருவரை தூக்கி, புழுதியிலிருந்து ஒருவரை தூக்கி அவர் எடுத்து பயன்படுத்துவார் என்ற விஷயமே எனக்கு அதன் பிறகுதான் தெரிஞ்சது. என்னை அவர் அழைத்த பிறகுதான். அறிவில்லாத என்னை எடுத்து பல காரியங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து பயன்படுத்தின பொழுது, பலவீனமான என்னை எடுத்து பலனா எடுத்து பயன்படுத்தின பொழுதுதான் ஓ கர்த்தருடைய செயல் இது என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். நான் கீழ்ப்படியாம என் இருதய கடினமா இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்போ கூட நான் வேலைக்கு தான் போகணும்னு என் மைண்டு தோணும். மனசுக்குள்ளார அந்த ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னுடைய நர்சிங்கை முடிச்சு வித்தின் 2 days 3rd day நான் வேலைக்கு போகிறேன். நான் தொடர்ந்து வேலைக்கு போவதனால வசனங்கள் மூலியமாக கர்த்தர் அவருடைய அந்த வெளிப்படுத்துதலை அறிவித்து கொண்டே இருந்தார். நான் ஊழியத்துக்கு வருவதற்கு பல காரணங்கள் நிமித்தம் பயந்தேன். ஃபர்ஸ்ட் காரணம் என்ன? என் பயத்துக்கு காரணம்னா, நான் பெண்ணா இருக்கிறேனே. பெண் போய் என்ன ஊழியத்தை செய்ய முடியும்? ஆணா இருந்தா நான் பாட்டு பாடுவேன், நான் நிறைய காரியங்களை கொடுப்பேன், செய்தி கொடுப்பேன். இந்த மாதிரி அடி முட்டாளுங்க நினைக்கிறது போல ஒரு முட்டாள்தனமான யோசனை தான் என் மைண்டுக்குள்ளார இருந்துச்சு. 100% இதுதான் நான் நினைச்சேன். நான் பெண்ணா இருக்கிறேனே, நான் போய் என்ன ஊழியத்தை செய்வேன்? வேணா டீ கலக்கலாமா, வேணா பிரியாணி செய்ய கற்றுக்கலாமா, சாம்பார் சாதம் செய்ய கற்றுக்கலாமா? என் தாட்டு முழுசுக்கும் சுயமாக இப்படியே நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போ கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், நான் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லாமே சுற்றி 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 நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை தாயின் கருவில் தெரிந்தெடுத்தேன், நான் உன்னை கொண்டு என்ன செய்ய போகிறேன், இதுதான் சொல்லுவார். எனக்கு புரியும் புரியாது தவிப்பேன். என்னுடைய தவிப்பெல்லாம் ஆவியானவருக்கு நல்லா தெரியும். ஏசாயா 44 அதிகாரம் 2வது வசனம். திரும்ப திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் எங்கே போய் செய்தி கேட்குறேனோ, என்ன புஸ்தகத்தை வாசிக்கிறேனோ, அந்த நாட்கள்லாம் நிறைய புஸ்தகங்களை வாசிப்பேன். எல்லாருடைய புஸ்தகங்களும் வாசிக்கிற என் பழக்கம் எனக்கு இருக்குது. சாம் ஜபதருடைய எல்லா விதமான புத்தகத்தையும் நான் வாசித்துட்டேன். 1000 கணக்கான புத்தகங்கள் அவ்வளவையும் வாசித்துட்டேன். நான் எப்போ பாரு ELS போய்கிட்டே இருப்பேன். புத்தகங்களை வாசித்து கொண்டே இருப்பேன். அதன் மூலியமாகத்தான் கர்த்தரை குறித்தோம் பைபிளை குறித்தோம் நிறைய காரியங்கள் எனக்கு தெரிந்து கொள்வதற்கு அது எனக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தது. என்னுடைய டைம் பாசிங் என்னன்னு பார்த்தா ஏதேனும் புத்தகத்தை வாசித்து கொண்டிருப்பேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவிக்குரிய சம்பந்தமான புத்தகம் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கும், வேற எந்த புத்தகமும் இருக்காது. அதனால மந்த்லி மேகசின் அது போல நிறைய காரியங்கள் புத்தகத்தை வாசித்து கொண்டே இருப்பேன். அப்போ இந்த ஏசாயா 44 அதிகாரம் 2வது வசனம், உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கிறவரும் உனக்கு துணை நிற்கிறமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இந்த வசனம் திரும்ப திரும்ப வருங்க. பயப்படுறனும் கர்த்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, பயப்படாத பயப்படாத, நான் உன் தேவன், நான் தான் உன்னை அழைச்சேன். நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். நிறைய தடைகளும் தோல்விகளும் என்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சுது. வேலைக்கு போகிறதுக்கே தடை. என் வீட்டில் இருக்க பெரியவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இது சும்மானா சொல்லுது, வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கின்றார் என்று சும்மானா சொல்லுது இது அப்படின்னு சொல்லி அவங்களால புரிஞ்சிக்க முடியாமல், என்னுடைய பெற்றோர் அவங்களால கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைப்பதை அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால என்ன சொல்லுவாங்க, வேலைக்கு போகும்படியே என்னை ரொம்பவே தொந்தரவு பண்ணாங்க. நானும் பரவாயில்லன்னு வேலைக்கு போவேன். அங்கே வேலை ஸ்தலத்தில் உண்டாகிற நெருக்கடிகள் சூழ்நிலைகள் தெளிவாக தெரியும். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். அதனால பல டிஸ்டர்பன்ஸுகளை கொண்டு வந்தார். பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 5 yearsன்னு வச்சுக்கோங்களேன், நான் கர்த்தர் என்னை அழைப்பதை உணர்ந்து கொண்டேனே தவிர, நான் அதுக்கு செவி கொடுக்கிறேனே தவிர ஒப்பு கொடுப்பதும் அர்ப்பணிப்பதும் என்கிட்ட இல்லை. அந்த இருதய கடினத்தை நான் மாற்றி போட்டு உன்னை தெரிந்து கொள்ளுவேன், இப்படிலாம் நிறைய வசனங்கள் வரும். கல்லான இருதயத்தை எடுத்து தசையான இருதயத்தை கொடுப்பேன் என்பார். என்னதான் பார்த்து கல்லான இருதயம்னு சொல்றாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் என்னுடைய இருதயம் கடினமாகவே இருந்தது. ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. தேவனோடு கூட நாம் போராடக்கூடாது. நம்மை படைத்த கடவுளிடமே நாம சண்டை போட்டு வெற்றி பெற முடியுமா? கண்டிப்பா முடியாது.
ஸோ பல காரியங்கள் எனக்கு தடைகளும் தோல்விகளும் வரும் பொழுது திருமணத்தில் தடை வந்தது. அப்போ நான் ஒரு கூட்டத்திற்கு போய் கலந்து கொள்ளும் பொழுது அந்த கூட்டத்தை நடத்தினவர் சொன்னார், ஒரு 3 நாள் தேவனுடைய சமூகத்திலே போய் நீங்கள் அமருங்கள், திருமண தடைகள் உடையும் என்றார். அவர் எனக்கு சொன்னது என்னுடைய திருமண தடை உடையும் என்று சொல்லி. நானும் போய் தேவனுடைய சமூகத்திலே 3 நாள் ஒன்றுமே சாப்பிடவில்லை. குடிக்க மட்டும் குடித்தேன். அதுவும் மார்னிங் ஒரு டம்ளர், மதியம் ஒரு டம்ளர், நைட் ஒரு டம்ளர் பால் அல்லது டீ, காஃபி இதை குடித்த 3 நாள் அந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. 3 நாள் ரூமுக்குள்ளாரே அமர்ந்தேன். அப்போது வசனத்தையும் அப்போ தான் பைபிளை எடுக்கிறேன். பைபிளை ரெகுலராக படிப்பதற்காக பைபிளை எடுக்கிறேன். அந்த 3 நாளும் தேவனோடு கூட உபவாசம் இருந்தேன் என்று சொல்லுவதை காட்டிலும் தேவனோடு கூட வாசம் பண்ணினேன், அப்படிதான் நான் சொல்லுவேன். டைரி, பெண்ணு, நிறைய பாட்டு புக்குங்களை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்குன்னு ஒரு குட்டி ரூமில் போயிட்டு உட்காந்துட்டேன். அவ்வளோதான். 3 நாள் அந்த ரூமில் தான் நான் இருந்தேன். ஜெபிப்பேன், பாடல்களை பாடுவேன், நிறைய பைபிள் ரீட் பண்ணுவேன், நிறைய தியானம் பண்ணலாம். அப்போதான் முதல் முறையாக கற்றுக்கிறேன். நான் ஒரு தியானம் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அன்றைக்கு அந்த 3 நாட்களிலும் நான் வசனத்தையே அப்படியே கூர்ந்து கவனிக்கின்றேன். அதற்குள்ளே இருக்கிற ஆழத்தில், அதற்குள்ளே இருக்கிற காரியத்தை எல்லாம் தேவன் என்னை காண்பிக்க வைக்கின்றார். அப்போது நிறைய காரியங்களை என்னோடு கூட சொல்லுகின்றார். நான் உன்னை எப்படி எடுத்து பயன்படுத்துவேன்? நீ பேதுருவாய் இருக்கிறாய். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. உனக்கு நான் நிறைய வரங்களை கொடுப்பேன். நிறைய பாடுகளுக்குட்படுத்தி உன்னை வரங்களினால அலங்கரிப்பேன். இப்படியெல்லாம் பல காரியங்களை அவர் சொல்லுகின்றார். ஆச்சரியமா போயிடுச்சு. அதன் பிறகு திருமண தடையும் விலகி என்னுடைய திருமணத்திற்கு பிறகு நான் முழுவதுமாக என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன், அர்ப்பணித்தேன். என் உள்ள உடைந்து இத்தனை ஆண்டுகள் நீங்க எவ்வளோ பேசியோ நான் சைலண்டா இருந்தேனே, தயவு செய்து என்னை மன்னிங்க. இனிமேல் நான் முழு நேரமா உமக்கு தான் பணி செய்வேன் என்று சொல்லி என்னை நான் அர்ப்பணித்தேன். அப்போ அர்ப்பணிக்கும் பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய பெட்ரூம்ல ஒரு டேபிள், அதில் சில புக்ஸுங்க, பைபிள் இருக்கு, சேரில் உட்கார்ந்து நான் தேவனுடைய சமூகத்திலே அவர்கிட்ட பேசிக்கொண்டே பைபிள் ரீட் பண்ணிக்கொண்டே மூடி வைக்கிறேன், பேசுகிறேன். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் தேவனோடு கூட இடைப்படுகின்றேன். அப்போதான் என்னை அறியாமலே அழுது ஒப்பு கொடுக்குறேன். அவ்வளவு நாட்கள் என் வாலிப வயதுல 20வது வயதுல தொடங்கின அந்த காரியங்கள் பல ஆண்டுகள் என்னோடு கூட கடினமான கல்லான இருதயமா இருந்த என்னோட இருதயம்லாம் அந்த நேரம் உடையுது. அதாவது ஏதேனும் மீட்டிங்லேயோ யாரோ ஒன்று அர்ப்பணி ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லாத ஒரு கூட்டம். சேர்ல உட்காந்துட்டு இருக்கேன், டேபிள்ல பைபிள் வச்சு வாசித்துட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். கர்த்தர் என்னை அந்த நாளிலே முழுவதுமாய் அர்ப்பணிக்கும்படிக்கு என்னை தெரிந்து கொண்ட அவருக்கு என்னை அர்ப்பணித்தேன். அவர் என்னை ஊழியத்திற்கென்று அழைப்பு கொடுக்கவில்லை, ஒரு அன்பின் கயிறுகளால கட்டி இழுத்து விட்டார். இன்றைக்கு பல காரியங்களை நான் இழந்திருந்தாலும் தேவனை மாத்திரம் இழக்காத படிக்கு பலமாய் ஒரு உறுதியான கல்வாரி அன்பினால என்னை அவர் மூடி மறைத்து வைத்திருக்கின்றார். சொந்த வீடுகளை இழந்தேன். ஒரு வீட்டை கட்டுவதற்காக என்னுடைய மொத்த நகைகளையும் இழந்தேன். ஒரே நாளில் என்னுடைய மொத்த நகைகளையும் இழந்தேன். கர்த்தருக்கென்று பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி மனதின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போட கூட அழுதுகிட்டே என்னுடைய வேலையை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தேன். நான் நர்ஸு, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மெடிக்கல் ஃபார்மாலிட்டிக்ஸ் என்ற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேருமே முழு நேரமாய் தேவன் ஊழியத்திற்கு அழைத்து அவர் பணிக்கென்று எங்களை அழைத்து வரங்களினால அலங்கரித்து கர்த்தர் சொன்ன அந்த எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் படிக்கே அநேக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தார். நான் தீர்க்கதரிசின்னு சொல்லிலாம் இருக்க வேண்டாம். யாராவது ஜெபிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, யாராவது வந்து கூட்டங்களில் ஜெபித்து கொள்கிறார்கள் என்றால் தேவன் அவர்களுக்கு என்ன குழப்பத்தில் வராங்களோ, என்ன பிரச்சனையில் வராங்களோ அதை வெளிப்படுத்த கிருபை செய்தார். இந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் உபத்திரவத்தின் குகையில போட்டு உருட்டினதும் வருத்ததும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்னுடைய நிலைமையில வேற ஒரு பெண் இருந்தா கண்டிப்பா சாப்பிட்டுட்டு
ஏதோ ஒன்றை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்பார்கள். 2 அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. என் சின்ன வயதிலேயே நான் ரொம்ப பலவீனமா, இன்னும் 2 கால்களும் ரொம்ப பலவீனமான ஒரு கால்கள். ரொம்பலாம் லைன்ல நிக்க மாட்டேன். தொந்தரவு பண்ணி ஸ்கூல் ப்ரேயர்ன்னு சொல்லிட்டு என்னை நிக்க வச்சாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு மேல நிற்காத ஃபெயிண்ட் ஆகி கீழ விழுந்துடுவேன். எப்ப பாரு ஃபெயிண்ட் ஆகி கீழ விழுகின்ற ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையில நிறைய முறை மார்னிங் டைம்ல ஃபெயிண்ட் ஆகி விழுந்திருக்கிறேன். பலவீனமான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லைங்க. 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய சொந்த மகனை நான் இழந்தேன். கொஞ்சம் நெஞ்சமான இழப்புகள் இல்ல. ஏன்னா என்னை பக்குவப்படுத்தி உருவாக்கி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் சர்வ சாதாரணமானது கிடையாது. ஊழியத்திற்கென்று ஒருவரை முழு நேரமாக தேவன் அழைக்கிறார் என்று சொன்னால் பலமான ஒரு திட்டத்தை அந்த ஊழியக்காரர்கள் மேல தேவன் வைத்திருப்பார். ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ரொம்பவே வேதனையான ஒரு சூழ்நிலை. ஸ்டில் இன்றைக்கு வரைக்கும் என் மகனை இழந்து நான் தவிக்கின்றேன். ஆனா கர்த்தர் என்னிடத்திலே கொடுத்தார், நான் வளர்த்தேன். அவரே திரும்பியும் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அன்றைக்கு போல யோபு அழுதுகிட்டே இந்த வசனத்தை சொல்லி இருப்பார். நானும் கூட அப்படியே சொல்லுகின்றேன். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்ததன் பிறகுதான் என்னை உருவாக்குகின்றார். ஒவ்வொரு காரியத்திற்கும் என்னை உருவாக்குகின்றார். சுத்தமா பாட்டு பாட தெரியாது. நிறைய பாடல்களை பாடி துதிப்பேன். எனக்கு பாட்டே வராது. ராகமாவே பாட மாட்டேன். அதனால நான் ஊழியத்திற்கெல்லாம் போகும்பொழுது, ஹஸ்பண்டோட கூட ஊழியத்திற்கெல்லாம் போகும்பொழுது, பாஸ்டர் அம்மா வந்திருக்கிறாங்க, பாட்டு பாடுவாங்கன்னு மைக்க குத்துருவாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் விவரிக்கலாம் முடியாது. திடீர்னு ஒரு அழைப்பு வந்திருக்கும், நாங்கள் போயிருப்போம். திரும்பி அந்த சர்ச்சுக்கு போகவும் மாட்டோம். எந்தெந்த சர்ச்சுக்கு அழைப்பு கொடுக்குறார்களோ அந்த சர்ச்சுங்களுக்கு போய் செய்தி கொடுப்போம், வர்ஷிப் பண்ணுவோம். தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆயிடும். அவர் என்ன பார்ப்பாரு, நான் அவரை பார்ப்பேன். அதன் பிறகு ஆவியானவர் சூப்பர் டூப்பர் ஒரு ஐடியாவை கொடுத்தார். என்ன தெரியுங்களா? கேட்டா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலை சத்தமா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உம்பாதம் பணிந்தேன் என்னை மறவா இயேசுநாதா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான பாடலை ஸ்டார்ட் பண்ணுவான் பாருங்க. சபையாரே சேர்ந்து பாடுவாங்க. இப்படிதான் ஆரம்ப காலத்துல என்னுடைய பாடல் அனுபவம் இருந்தது. பரலோக ராஜ்யம், ஒரு எஜமான் தன்னுடைய தாளந்துகளை தன்னுடைய வேலைக்காரர்களிடத்துல, ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துட்டு தூரம் தேசம் போனதுக்கு ஓமையாக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டோரியை சொல்லுவார். 2 தாளந்து வாங்கினவன், 5 தாளந்து வாங்கினவன், 1 தாளந்து வாங்கினவன். இந்த ஸ்டோரியை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போலதான் எனக்கு 2 தாளந்துகளை கொடுத்து அதை தேவன் என்ன பண்ண வைத்தாரு, 4 தாளந்தாய் மாற்றும்படிக்கு அவரை உருவாக்கினார். 98ஆம் ஆண்டு நான் என்னை ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்தேன். 2 வருஷம் கழித்துதான் என்னை அவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர் பயன்படுத்தின விதத்தை பார்க்கும் பொழுது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு சர்ச்சில் பெண்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அங்கே என்னை ஒரு சகோதரி அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே போய் நான் அட்டன் பண்ண தான் போனேன். அங்கே போய் பாடல்களை பாடி எல்லாம் பண்ணலான்னு பார்த்தா 2 சகோதரியை தவிர மீதி பேர் எல்லாருமே அங்கே கர்த்தரை அறியாத ஜனங்கள். பிரச்சனைக்காக தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்திருந்தார்கள். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த 2 சகோதரிகளுமே கூட அவர்கள் அப்பொழுதுதான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்த குடும்பத்தினர். ஸோ வசனத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. இப்போ என்ன அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாரு கர்த்தர். இந்த வசனத்தை சொல்ல, சுவிசேஷம் சொல்ல, வியாதியஸ்தருக்கு எப்படி ஜெபிக்கணும், பிரச்சனை உள்ளவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். இது எனக்கு ட்ரைனிங். அவங்களுக்கு அது புரியவே இல்லை. இந்த சிஸ்டர் ஜெபிச்சாங்கன்னா ஆறுதலாக இருக்குது. என்கிட்ட வர்ற ஆயிரம் ஆனோர் சொல்லி இருக்கிற ஒரு காரியம், சிஸ்டர் உங்ககிட்ட பேசினா ஆறுதலாக இருக்குது. ஒருத்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகின்ற அத்தனை பேருமே தீர்க்கதரிசிகள் தான். ஏன்னா இந்த தீர்க்க தரிசன வசனங்களை அப்படின்னு கர்த்தருடைய வசனம் வருது. அப்பனா எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான். ஆனா சில வெளிப்பாடுகளோடு கூட கர்த்தர் சில பேரை இந்த பணிக்கென்று அழைத்திருப்பார் என்று சொன்னால், நாம சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள், தீர்க்க தரிசனமான வசனங்கள் ஆகட்டும், அல்லது வியாகியானம் பண்ணும்படிக்கு வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் ஆகட்டும், அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்.
ஆறுதல் உண்டாகும், தேறுதல் உண்டாகும். அப்படி இருந்தா அது தீர்க்க தரிசனம். ஏன்னா சில பேர்கிட்ட போய் ஜெபிச்ச உடனே உங்க வீட்டுல பாம்பு தொங்குது, இங்க இது கட்டி வச்சிருக்கிறாங்க, அங்க புதைச்சி வச்சிருக்கிறாங்க, இப்படிலாம் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா பயந்துடுறாங்க. இப்படி ஒருத்தர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது பயமுறுத்துகிறது போல உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் உஷாராவே நீங்க இருக்கணும். ஸோ கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தின பொழுது எனக்கு இல்லாத ஒரு ஞானத்தையும் புத்தியையும் அவரே அருளி எனக்கு நிறைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை கற்றுக் கொடுத்தார். பல பாடுகளுக்குட்படுத்தி வரங்களினாலே என்னை அலங்கரித்தார். விசுவாசமா இருப்பது கூட ஒரு வரம் தாங்க. 9 வரங்களிலே ஒரு வரம் விசுவாச வரம். ஸ்டார்டிங்ல அது எனக்கு இல்லை. என்னை பார்த்து நிறைய நேரங்களில் கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் என்னை பார்த்து சொல்றீங்க? ஊழியத்துக்கெல்லாம் என்ன அழைச்சிட்டீங்க, என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றீங்களே? உண்மை நம்பிதான் என் லைஃபையே ஒப்பு கொடுத்துருக்க. உண்மை நம்பிதான் என் வாழ்க்கை முழுவதுமே இருக்குது. என்னை பார்த்து நீங்க விசுவாசியாயிருன்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி நான் கர்த்தரை கேள்வியோட கூட தேவ சமூகத்திலே நான் அமர்ந்திருப்பேன். தாளந்துகளை கர்த்தர் கொடுத்து என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். சுவிசேஷகர்களாக கர்த்தரை அறியாத இடங்களிலே சுவிசேஷமும், கர்த்தருடைய சபை இருக்கிற இடத்துல அந்த போதகர்களுக்கு தோள் கொடுப்பந்தான் எங்களுடைய ஊழியத்தோட தரிசனம். இன்னும் இந்த ஹெச்ஓ மிஷனோட கூட ஒரு காரியத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய கூட்டத்திற்கு அட்டன் பண்ணிக்கிறவர்களுக்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன். ஜெபம் இலவசம். ஜெபம் இலவசம். ஜெபிக்கிறதுக்குன்னு நீங்க எதுவும் காணிக்கை அனுப்பி, ஜெபிக்கிறதுக்கு நான் உனக்கு சூனியத்தை எடுத்து கிளியர் பண்றேன், உன்னை நான் அந்த எண்ணத்துல இருந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்குறேன், இதுக்கெல்லாம் நீ காணிக்கை அனுப்பி வையே அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜெபம் இலவசம். நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எந்த விதமான காணிக்கையும் கொடுக்கக்கூடாது. சோறு சாப்பாடை முதல்ல கொடுக்கக்கூடாது. இதுதான் எனக்கு நானே போட்டுக்கிட்ட ரூல்ஸ். ஏன் இப்படி போட்டுக்கிட்டீங்க? எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரீங்க, ஒரு தோசையும் சட்னியும் சாப்பிட்டா என்ன, ஏன் இப்படி ரூல்ஸ் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் ஊழியத்துக்கு வந்த புதுதில் ஒரு சகோதரி சில ஊழியக்காரர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டில் ப்ரேயரை நடத்தி முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்து முடித்த உடனே காலையில் ஒரு இடத்துக்குன்னு ப்ரேயருக்குன்னு கிளம்புன உடனே ஊழியக்காரங்க முக்காவாசி இளம் ஊழியக்காரர்கள்னா கண்டிப்பாக ஃபாஸ்டிங்கில் தான் வருவாங்க. சாப்பிட்டுட்டு மாயமாலம் பண்ணிங்கலாம் வரமாட்டாங்க, ஃபாஸ்டிங்கில் தான் வருவாங்க பாதி பேர். ஏன்னா கர்த்தர் அந்த வீட்டிற்கு உபவாசத்தோடு கூட போக சொல்லுவார். அப்போ போகும்பொழுது அங்கே பாடி துதித்து விடுதலை பண்ணும் பொழுது அந்த வீட்டில் ஒரு விமோச்சனை எப்படி கிடைக்குது? ஊழியக்காரர்கள் நிமித்தம் அந்த இடத்துல ஒரு கிருபை, ஊழியக்கார நிமித்தம் அங்கே அந்த இடத்துல ஒரு அழிவு மாறுகின்றது. அப்போது அந்த சகோதரி சாப்பாடுலாம் போட்டு முடிச்ச உடனே, ஐயோ எல்லா ஊழியக்காரங்களும் வீட்டில் சோறு இருக்குதா என்னன்னு தெரில, வீட்டில் அரிசி இருக்குதா என்னன்னு தெரில, எல்லாரும் அலைஞ்சிக்கின்னு சாப்பிட்டாங்க. எல்லாம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், சிறு குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்த்துருப்போம், அவங்கள திரும்பியும் பிக்கப் பண்ணணும், அதுக்கு இதுக்குன்னு சொல்லி அவங்க ஹரிய பண்ணி சாப்பிட்றத இந்த அம்மா என்ன நினச்சிக்குது, சோறு இல்லாததுனால சோத்தை பார்த்த உடனே இவங்க பயங்கரமாக சாப்பிட்றாங்க அப்படின்னு தப்பாக நினச்சிடுச்சு. இதன் வேற செம்ம டிஷ்ஷுங்களை அந்த அம்மா செஞ்சு வச்சாங்க. அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே அந்த வார்த்தையை அந்த அம்மாவே நேரடியாக என்கிட்ட சொல்கிறத நான் கேட்குறேன். என்கிட்ட சொல்லுது. அந்த பாஸ்டர் பாருங்களேன் எப்படி சாப்பிட்றாரு, இந்த பாஸ்டர் பாருங்களேன் எத்தனை நாள் சாப்பிடாதுங்கிறாரோ தெரியலையே, இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன இது, பாஸ்டர் ஊழியக்காரர்கள் வருவார்கள் என்று சொல்லி தான் சமைச்சு வச்சாங்க. ஆனால் அந்த சாப்பிட்றத ஹோட்டல்லக்காரன் கூட சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு அவன் பக்கத்துலலாம் நிற்க மாட்டான், அவன் பாட்டுன்னு போயிடுவான். இவங்க சாப்பாடு போட்டுட்டு நம்மளே பார்த்துன்னு இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு வந்த புதுதில் நான் பட்ட இந்த ஒரு அவமானத்தினால நான் இந்த ரூல்ஸை போட்டுக்கிட்டேன். எங்கே போனாலும் எங்களுக்கு நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணக்கூடாது. சில பேர்லாம் என்ன ரொம்பவே திட்டுவாங்க, என்ன இது இப்படி முட்டாள்தனமாக நீங்கள் ஒரு ரூல்ஸை சொல்கிறீங்களேன்ட்டு. அப்போ எப்படி தான் நாங்கள் காணிக்க அனுப்புறதுன்னு கேட்பாங்க. ஜிபே இருக்குது, நேரடியாக ப்ரேயருக்கு வரலாம், மணி ஆர்டர் பண்ணலாம், பேங்க் மூலியமாக அனுப்பலாம், வழியாக இல்லை, நிறைய வழிகள் உண்டு. என்னமோ நாங்கள் வந்தாதான் எங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும்னா அந்த காணிக்கை நாங்கள் ஜெபிப்பதற்கான காணிக்கையாக மாறிடும். ஸோ இதை அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அதே போல் ஒரு சகோதரி
வெகு நாளாக என்னிடத்திலே ஃபோன் மூலியமாய் ஜெபித்து கொண்டார்கள். ஆக்சுவலாக அவங்களுக்கு காலில் பிரச்சனை, வீல் சேரில் தான் இருப்பாங்க. அதனால் நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன், எப்போவுமே நீங்கள் ஃபோன்லேயே ஜெபிச்சுக்கோங்க என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துவேன். நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வந்தால் எடுத்து நான் அவர்களுக்கு ஜெபிப்பது வழக்கம். 1ஆம் தேதி ஆனால் எங்களுடைய கட்டவிழ்க்கம் ஜெபத்தில் அவர்கள் கலந்து கொள்வார்கள். கட்டுங்களாம் இருக்குதா, இது என்ன கட்டு அப்படிலாம் யோசிக்காதீங்க. நாம் பல காரியங்களிலே கட்டப்படுகின்றோம். அதனால தான் கர்த்தர் கட்டவும் அவிழ்க்கவும் அப்படின்ற ஒரு வசனத்தையே சொல்லியிருக்கிறார். ஏன்னா நிறைய பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கட்டவும் அவிழ்க்கவும்னா அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளார பிலீவர்ஸையே நடத்தாத பாஸ்டர்ஸுங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது என்னது, இது கட்டவும் அவிழ்க்கவும், அது என்னது, இது கட்டுகிறேன், அது என்னது, இது கட்டவிழ்க்கிறேன், இது என்ன ஜபம், இப்படி ஒரு ஜபமாக இருக்குதுன்னு சொல்லி அநேகர் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் வசனம் இருக்குதுல்ல, அந்த வசனத்தை ஏற்று அதை எடுத்து பயன்படுத்தணும்ல. ஒரு சகோதரி 2 காலும் சரியில்லாதவர்கள், வீல் சேரில் தான் அவர்கள் இருப்பார்கள். அந்த சகோதரிக்கு எப்பவுமே என்னிடத்தில் அவர்கள் ஃபோன் மூலியமாக ஜெபித்துக் கொள்வார்கள். அவர்கள் ஒரு முறை என்னை நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். சரிங்கம்மா நீங்கள் வாங்க என்று சொன்னேன். ஆனால் அவர்களால் யாரும் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியலன்னும் பொழுது, சரி பரவாயில்ல, என்ன விஷயமா நீங்கள் வரீங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் ஒரு வீடை கட்டியிருக்கேன் ஆண்டி, உங்களை அதில் நான் இன்வைட் பண்ணணும், அதனால தான் அந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு நான் நேரடியாக வரதுக்கான அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன் என்றார்கள். நான் சொன்னேன், ஓகே, அந்த இன்விடேஷனை பிடிஎஃபாக மாற்றி இல்லைன்னா ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் உங்களை கனப்படுத்தி அந்த இன்விடேஷனை கொடுக்கணும்னு விரும்புகிறேன், நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்கிறீங்களே என்று சொல்லி, இல்லை நான் எப்படியாவது வீட்டில் இருக்கிறவர்களை உதவிக்கு கூப்பிட்டு கொண்டு நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னார்கள். இல்லைம்மா, நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கே நான் வருவேன் என்று சொல்லி அவர்கள் பாதி கையில் நடந்ததுமா இடுப்பில் நடந்ததுமா என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். ஒரு பெரிய தாம்பாள தட்டில் ஸ்வீட்டு, பழம், சாரி, அந்த இன்விடேஷன், பூவை வேற இவ்வளோ கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஊழியக்காரர்களுக்கு பூ வச்சா அழகாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்குமா? நான் நல்லா இருக்குமான்னு கேட்குறது என்ன தெரியுங்களா, தகுதியாக இருக்குமா? ஒரு கவலையில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஜெபிக்க போகிறோம், பிரச்சனையில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஜெபிக்க போகிறோம், பூவை வச்சுன்னு போக முடியும்? இன்றைக்கு ட்ரெடிஷனாக இருக்கிறவங்க, என் கணவர் ஊழியம் செய்கிறாரு, நான் ஊழியம் செய்யலை, அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறான்னா பூ வச்சுக்குவாங்க. ஆனால் துக்கத்தோடு கூட இருக்கிற ஜனங்களை சந்திக்கிற நாங்கள் பூ வச்சுன்னு போகிறது தகுதியாக இருக்காது. இவங்க சரி பரவாயில்ல வாங்கின்னு வந்துட்டாங்க, அதையும் வச்சு அந்த இன்விடேஷனை அவர்கள் கொடுத்து விட்டு ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. சிஸ்டர், எப்போவுமே ஃபோன்லேயே ஜெபிச்சுவேன் சிஸ்டர், உங்கள் ஊழியத்தை ஒரு முறை கூட நான் தாங்கினது கிடையாது, நான் இந்த காணிக்கையின் மூலியமாக இந்த ஊழியத்தை தாங்குகின்றேன் என்று சொல்லி ஒரு அமௌண்ட் காணிக்கையும் கொடுத்து விட்டு சென்றார்கள். பாருங்க, கர்த்தருக்கென்று நாம் வரும் பொழுது நமக்குரியது எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவரே என்னை உருவாக்கினார், பல தாளந்துகளை கொடுத்து அது இரட்டிப்பாய் மாறும்படிக்கும் செய்தார். இன்றைக்கு நிறைய சபைகளிலே பாடலோடு கூட துதி ஆராதனை நடத்த என்னை கூப்பிடுவார்கள், செய்தி கொடுக்க கூப்பிடுவார்கள். ஸோ ப்ரீச்சிங், டீச்சிங், வர்ஷிப் எல்லாத்துக்கும் தைரியமாக போகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் 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 என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் அவரே உருவாக்கினார். 98ஆம் ஆண்டு என்னை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 2000ஆவது ஆண்டில் என்னை எடுத்து பயன்படுத்தி இன்றைக்கு கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்க்கும் மேலே ஆயிடுச்சு. கர்த்தர் என்னை நடத்தின விதம், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை, ஆயிரமான ஜனங்களை கர்த்தரண்டை கூட்டி சேர்ப்பது, இது உன்னதமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்போது என்னால் இது நடக்குதுன்னு நான் சொல்லி இந்த வேலைகளை செய்ய முடியாது. கர்த்தர் இதை செய்வார், என்னை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி தான் இந்த வேலைகளை நாம் செய்ய முடியும். கொஞ்சம் கஷ்டம் இல்லை? எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன், என்னால் தான், நான் இல்லைன்னா நீங்கள் அவ்வளவுதான், இப்படிலாம் சொல்கிற உலகத்தில் மாறா நான் ஒன்றுமே செய்யலை, ஐ எம் நத்திங் சொல்கிறது கஷ்டம் தானே? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்திலேயும் நம்மை நடத்துவார். ஒரு 3 நாட்கள் உபவாசம் இருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட என்னென்ன பேசினாரோ
அதையெல்லாம் இந்த 25 ஆண்டுகளிலே நடத்தி வந்த அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது வசனங்கள் நிறைவேறுகிறது. வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அநேகருக்கு உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதான் நான் இந்த மீடியாக்குள்ளார வரும்பொழுது ஒரே ஒரு வசனம் அதை ஆணித்தரமாய் பிடித்து கொண்டேன். எனக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சுவிசேஷத்தை விடாதபடிக்கு செய்யணுன்ற ஒரு வைராக்கியம் வந்ததுக்கு இந்த ஒரு வசனம் தான். ஆண்டவர் வசனம் தந்தால் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அந்த கூட்டத்துல ஒரு நபராக என்னையும் தேவன் வைத்தபடினாலே அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகின்றேன். நானும் கர்த்தரும் என்ற இந்த பகுதி மூலியமாக அடுத்த வாரம் வேறொரு காரியத்தோட கூட நான் கண்டிப்பா உங்களை வந்து சந்திப்பேன். நீங்க கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மையை உங்க வாழ்க்கையில நீங்க இதை கேட்கும் பொழுது நீங்களும் ஏதேனும் ஒரு காரியத்துல மிஸ் பண்றீங்க, நீங்களும் ஏதேனும் ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார், நீங்களும் உங்க இருதயத்துல கல்லான இருதயமா நீங்க இருக்கிறீங்க, இல்ல கர்த்தர் உங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கின்றார், என்னையே இதே மாதிரிதான் ஊழியத்திற்கு பயன்படுத்திக்கிட்டார். இப்படி நான் சொன்ன இந்த ஷேரிங் மூலியமாக எந்த ஒரு பகுதியோ உங்க வாழ்க்கையில மிகுந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவன் அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவாராக. God bless each and everyone. Thank you.